ராகு கேது தோஷமும் சர்ப்ப தோஷமும் திருமண வாழ்க்கையும் பார்க்கின்ற பொழுது பழங்கால புத்தகங்களில் ராகு கேதுவை பற்றிய பதிவுகள் கிடையாது. தற்போது வந்த வழிநூட்கள் வழி ஜோதிடர்கள் தான் ராகு கேது தோஷத்தை பற்றி ஒரு குறிப்புகள் சொல்கிறாங்க. நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆண் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தால் பேச்சுவாக்கில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ராகு கேது தோஷம் இருக்கிற வரனா பார்த்து கல்யாணம் பண்ணாதான் நல்லதுன்னு சொல்லிடுறாங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 7 ராகு இருந்தாலோ 7 கேது இருந்தாலோ ராகு கேது தோஷம் சர்ப்பதோஷன்ற ஒரு கருத்தை இப்போ பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் சொல்லிடுறாங்க. பொதுவாக 7 ராகு இருந்தாலே அந்த ஜாதகம் ஒரு தீண்டத்தகாத ஜாதகம் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த ஜாதகத்துக்கு வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்கிற ஒரு கருத்தும் கூட சில பேர் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி 7 கேது இருந்தாலும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காதுன்ற ஒரு கருத்தை பலமாக பதிவு பண்ணிடுறாங்க. ஒரு வரன் பார்க்கின்ற பொழுது பொதுவாக வரன் பார்க்க போகக்கூடிய நேரத்தில் ஒரு வரன் ஜாதகத்தில் ராகு அல்லது கேது 7 இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு ஒரு கருத்தை சொல்லிடுறாங்க. 7 ராகு அல்லது கேது இருந்தால் அது பாவகிருதியாக 7 ராகு கேது இருக்கான்னு ராகு அல்லது கேது இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று. அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் ஒரு பெண்ணுக்கு இருந்தாலும் சரி ஆணுக்கு இருந்தாலும் சரி கல்யாண வயசுன்னு சொல்லக்கூடிய வயதான ஒரு ஆணுக்குன்னா 25லேருந்து 28க்குள்ளே பண்ண போகிறீங்க, இல்லை 30 வயசு வாக்கில் பண்ண போகிறீங்க. ஒரு பெண் என்றால் 23, 24லேருந்து 27, 28க்குள்ளே பண்ண போகிறீங்க. ஒரு பெண் என்றால் இந்த 23, 24க்கு பிறகு வரக்கூடிய ஒரு 10, 15 வருஷத்துக்கு அந்த 7 ராகு இருந்தால் ராகு திசை வராமல் இருந்தாலோ, அதுபோல் ஒரு ஆண் என்றால் திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் 7 ராகு இருந்தால் ராகு திசை வராமல் இருந்தாலோ கெடுதி கிடையாதுன்ற ஒரு கருத்தை நான் பலமாக உறுதியாக சொல்லுவேன். 7 ராகு இருந்துட்டாலே அந்த வாழ்க்கை ஜாதகருக்கு வாழ்க்கை நல்லா இருக்காதுன்ற கருத்து கிடையாது. 7 ராகு இருந்து ராகு திசை நடந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது சரி. அதுபோல் 7 கேது இருந்தால் கேது திசை நடந்தால் தான் பிரச்சனை கொடுக்குது சரி. எல்லாருக்குமே அந்த பிரச்சனை கிடையாது. அதிலும் குறிப்பாக நீங்கள் பாருங்கள், ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ 7 கேது இருக்குன்னா கரெக்டாக அந்த 25 வயசு 27 வயசு வாக்கில் கேது திசை வந்தால் தான் பிரச்சனை. அதுவும் 7 கேது இருந்து கேது திசை வந்தால் தான் ஒற்றுமை குறைவு கொடுக்குமோ சரி. மற்ற இடத்துல கேது இருந்தால் ராகு இருந்தால் அந்த மாதிரி பாதிப்பை தர்றதில்லை. பொதுவாக 7 ராகு இருந்தால் 7 கேது இருந்தால் திசை நடக்குதான்னு பாருங்கள். திசை நடக்காட்டினா அது ஒரு பெரிய பாதிப்பாக எடுத்துக்க முடியாது. அதனால் 7 ராகு 7 கேது இருந்தால் அந்த ஜாதகத்தை ஒதுக்க தேவையில்லை. அந்த தசாபுத்தி நடக்குதான்னு மட்டும் பார்த்து செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும்.